நான் மசல் கார் ஓட்டோ இல்லை பண்ணியிருப்பேன் 69 சார்ஜர் வச்சு பண்ணியிருப்பேன். 1113 ஹார்ஸ் பவர் 1273 ஏதோ ஹார்ஸ் டார்க்கு. பரவாயில்ல, ரொம்ப கஷ்டப்பட்டு ட்வீக் பண்ணி ட்ரிஃப்ட் ஹேண்ட்லிங்லாம் போட்டு பவர் ஏற்றினேன். அதான் ஒரே வழி. இல்லைன்னா இந்த காரை ஓட்டவே முடியாது, ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஃபார் எஸ் கிளாஸ். ஃபெராரி F40 எப்படி பார்த்தோன்னே சொல்லிட்டீங்க? சூப்பர். ஷேப்பா ஷேப் வச்சு சொல்லிட்டேன். லான்ச் பண்ணுறேன். நார்மல் லான்ச் தான். ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் நின்றுச்சு, பார்த்தா ரொம்ப கொஞ்சம் போயிடுச்சு. இது கூட டேர்ன் ஓகே, கம்பேர்ட் டு 4 GT இது டேர்ன் அவ்வளோ நல்லா இல்லை. ரொம்ப ட்ரிஃப்ட் பண்ணுறாங்க. இல்லை இது ரொம்ப ட்ரிக்கி ட்ராக், ரொம்ப ட்ரிக்காக ஓட்டணும். லெஃப்ட் ரைட் ஸ்பீடு நல்லா இருக்கணும். ஐ மீன் டேர்னிங்ஸ் நல்லா பண்ணிச்சுன்னா அவங்க காரு ஒவ்வொரு கீழே போயிட்டேன். மேலே போயிட்டு கீழே போயிட்டியா? ஆமாம், மேலே வந்துட்டு ட்ரெயின் மேலே ஏறி ட்ரெயின் வந்து கீழே வந்தேன், கீழே விட்டேன். ஏன்னா ட்ரெயின் வச்சு கிராஷ் ஆகிட்டு எல்லாரும். நீங்கள் ஃபுல்லாக அது போட்டிங்க தானே, நல்ல லெவல் மேக்ஸ் பண்ணிங்கல்ல. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது அந்த காரை. பரவாயில்லைங்க, ஃபெராரிக்கு ஈக்குவலாக ஒரு பெரிய மேட்டருங்க அது. ஆமாம், இந்த ஃபெராரி F40 நான் பிரேக் அடிக்காமல் ஓட்டுவேன். இது ஒரு சீக்கிரட் வண்டி. பிரேக்லேருந்து ஆக்சிலேட்டர்லேருந்து கை எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பிரேக் பிடிக்கும், ரெடியூஸ் ஆகிடும் ஸ்பீட். ஐயோ திருப்பி மேலே போயிட்டேன். ஐயோ ட்ரெயின் வச்சுட்டேங்க. ஓ இந்த பக்கம் ஒரு ட்ரெயின், ஐயோ திருப்பி மாட்டிக்கிட்டு நான் நடுவில் இருந்து போகிறேன். ஐயோ போயிட்டு பாருங்க, ட்ரெயின் வந்துடுச்சுங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஓவர் ட்ரிஃப்ட் ஆயிடுச்சு. அதான் பிடிக்க முடியும் போது ட்ரிஃப்ட் ஆயிடுச்சு. வாட்டர் ஸ்பிட்டி நானோ செகண்ட்ஸ் ஏங்க 22 செகண்ட்ஸ் நானோ செகண்ட்ஸ் பாருங்க. அந்த சேம் செகண்ட் நான் லேண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே சுத்தாம இருந்ததுன்னு என் வண்டி பீட் பண்ணிருப்பான். பிடிச்சிட்டு இருக்கோம், அதில் சிக்கிடுச்சு உங்களுக்கு.